السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام. يا بني آدم خذوا زينتكم عند كل مسجد وكلوا واشربوا ولا تسرفوا إنه لا يحب المسرفين. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அருமையான பெருமக்களே, இன்றைய ஹுத்பாவினுடைய உரை அல் இஸ்ராஃப், வீண் விரயம் என்ற தலைப்பின் கீழ் இன்ஷா அல்லாஹ் அமையும். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருக்குர்ஆன் ஷரீஃபில் குறிப்பிடும் பொழுது, யா பனி ஆதம ஹுது ஜீனதக்கும் ஐந்த குல்லி மஸ்ஜித். ஆதமுடைய மக்களே, நீங்கள் பள்ளிகளுக்கு மஸ்ஜிதுகளுக்கு வருவீர்களேயானால் அழகாக வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இது ஒரு தனி தலைப்பு. இது எப்படி வர வேண்டும்? பள்ளிக்கு வரும்பொழுது நீங்கள் அழகாக வர வேண்டும் என்றால் அது என்ன விளக்கம் என்பதை இமாம்கள் தங்களுடைய தஃப்சீர்களிலே மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அது குறித்து இன்னொரு உரையிலே நாம் பேசுவோம். தொடர்ந்து அல்லாஹ் அந்த வசனத்திலே குறிப்பிடுகிறான், ஒகுலு வஷ்ரபு, நன்றாக சாப்பிடுங்கள், நன்றாக குடியுங்கள். ஆகுமாக்கப்பட்ட உணவுகள், ஆகுமாக்கப்பட்ட பானங்கள், இவைகளையெல்லாம் நீங்கள் தாராளமாக சாப்பிடுங்கள், குடியுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகிறான். அதுதான் நம்முடைய தலைப்பு. ஒலா துஸ்ரிஃபு, நீங்கள் வீண் விரயம் செய்யாதீர்கள். இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், அப்படி வீண் விரயம் செய்பவர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை என்று வல்ல அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருக்குர்ஆன் ஷரீஃபில் குறிப்பிட்டு காட்டுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த வீண் விரயம் என்பது இன்று நம்முடைய சமூகத்திலே புரையோடி போனது. ஒரு நிகழ்வு என்று எடுத்துக்கொண்டாலோ அல்லது ஏதாவது ஒரு வீடு புகுதல், கல்யாணம், காட்சி என்று எதை எடுத்துக்கொண்டாலும் அதிலே வீண் விரயங்கள் நிறைந்து காணப்படுகிறது. இந்த சொல்லப்படக்கூடிய செய்தியை நீங்கள் உள்வாங்கிக் கொண்டு அல்லாஹும் அவனுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எச்சரித்திருக்கக்கூடிய அந்த எச்சரிக்கையை கவனத்திலே கொண்டு நமது வாழ்க்கையை, நம்முடைய வீடுகளிலே நடக்கக்கூடிய நிகழ்வுகளை, நிகழ்ச்சிகளை சீராக்கிக் கொள்வோமாக. அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்வானாக. முதல்ல நாம் நியத்து வைக்கணும், நம்ம இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு என்ன செய்யணும்? நியத்து வைத்து கொள்ளணும், அதில் உறுதியாக இருக்கணும்.
அந்த அடிப்படையிலே இருந்தால் அல்லாஹ் அதற்கு உதவி செய்வான். சையதுனா முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யமனுக்கு அனுப்புறாங்க. யமனுக்கு அனுப்பி அங்கே மக்களுக்கு வழிகாட்டுவதற்கு, குர்ஆனினுடைய போதனையை, தன்னுடைய போதனையை சொல்வதற்கு, பிரச்சனைகள் வந்தால் தீர்வு செய்து வைப்பதற்கு, சட்டதிட்டங்களை எடுத்து சொல்வதற்கு என்று ஒரு அரசர் போன்று அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க ஒரு ஹாக்கிம், அந்த இடத்துல அவங்க தான் ஒரு அரசர் மாதிரி. அப்படி போகும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொன்னார்கள், ஈயாக்க வத்தனஉம ஃபஇன்ன இபாதல்லாஹி லைஸு பில் முத்தனஇமீன. முஆதே ரலியல்லாஹு தஆலா, கவனமாக இருங்கள், உங்களை நான் எச்சரிக்கிறேன், நீங்கள் சுகபோகங்களில் ஆழ்ந்து விடாதீர்கள். ஏனெனில் அல்லாஹ்வினுடைய நல்லடியார்கள் அவர்கள் சுகபோகங்களை அனுபவிப்பவர்கள் அல்ல என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்புறாங்க. எனவே நீங்கள் அங்கே சென்று, ஒரு தலைமை என்று வரும்பொழுது நிறைய சுகபோகங்கள் வந்துருமா இல்லையா? ஒரு தலைவன் அப்படின்னு வரும் பொழுது அவன் சுகத்தில் இருப்பான், மக்கள் செத்தாலும் பரவாயில்லை. ஆனால் அவன் எப்படி இருப்பான்? அவன் தனியான ஃப்ளைட்டில் வர்றது, தனியான சொகுசு பஸ்ஸுகளில் வர்றது, இப்படியெல்லாம் நம்ம பார்க்குறோமா இல்லையா? தலைவர்கள் இன்றைய காலத்தில் அப்படி இருக்கிறாங்க. ஆனால் மக்கள் என்ன செய்கிறாங்க? மிக கஷ்டத்திலையும் துன்பத்திலையும் இருக்கிறாங்க. அவர்களுடைய இறப்பை குறித்தும் கூட தலைவர்களுக்கு கவலை இல்லை. அருமையான பெருமக்களே, அண்ணலம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் தளபதியாக நியமிக்கக்கூடியவர்களை பார்த்து சொல்லுகிறார்கள், கவனமாக இருக்க வேண்டும் முஆத், ரொம்ப கவனமாக இருக்கணும். ஈயாக்க வத்தனஉம், நீங்கள் சுகபோக வாழ்க்கையை வாழக்கூடாது. உங்களுக்கு தலைமையை நான் தந்திருக்கிறேன், யமனை ஆளக்கூடிய பொறுப்பை நான் உங்களுக்கு வழங்கி இருக்கிறேன். ஃபஇன்ன இபாதல்லாஹ், அல்லாஹ்வினுடைய நல்லடியார்கள், லைஸு பில் முத்தனஇமீன், அவர்கள் என்னதல்ல, சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடியவர்கள் அல்ல என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு எச்சரித்து அனுப்புறாங்க. அந்த சஹாபிகள்லாம் எப்படி நடந்தாங்க என்பதற்கு தனி வரலாறு, நீண்ட வரலாறு இருக்கிறது. ஆக இங்கிருந்து என்ன சொல்ல வருகிறோம் என்றால், உங்களிடத்தில் வசதிகள் இருக்கலாம், வாய்ப்புகள் நிறைய இருக்கலாம், அல்லாஹ் நிறைய பரக்கத்துகளை தந்திருக்கலாம், அதெல்லாம் உங்களுடையது அல்ல, அல்லாஹ் தந்தது. எனக்கு தந்ததும் உங்களுக்கு தந்தது எல்லாருக்கும் தந்தது அவனுடையது, அதெல்லாம் இரவல். அவன் என்ன சொல்கிறானோ அதன் பிரகாரம் தான் நாம நடக்கணும். என்னுடைய பணம் நான் சம்பாதித்தது, எங்க வாப்பா சம்பாதித்தது என்பதற்காக நான் என்னுடைய இஷ்டப்பிரகாரம் எல்லாம் நடக்க முடியாது. அது ஒரு முஸ்லீமுக்கான அழகும் அல்ல, முஸ்லீமுக்கான உரிமையும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு செலவையும் நாம் கவனமாக செலவழிக்க வேண்டும், நடுநிலையோடு இருக்க வேண்டும். அதே சமயம் வீண் விரயம் செய்யக்கூடாது என்பது ஒரு பக்கம் இருக்கு, கஞ்சத்தனமும் செய்யக்கூடாது. அதெல்லாம் பெரிய இஸ்ராஃபா அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே செய்யாம இருப்பான், அது பகில் தனம். ஆக நடுநிலை என்பது இந்த மார்க்கமே நடுநிலை மார்க்கம் தான். வல்லதீன இதா அன்ஃபகு லம் யுஸ்ரிஃபு வலம் யக்துரு வகான பைன தாலிக கவாமா. அல்லாஹ் அழகா சொல்றான் பாருங்க, அவர்கள் செலவழிப்பார்களே, ஆனால் யாருக்கு அல்லாஹ் தஆலா வசதி வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறானோ அவங்க செலவழிப்பாங்க. எப்படி செலவழிப்பார்கள் என்றால் லம் யுஸ்ரிஃபு, அவர்கள் வீண் விரயம் செய்ய மாட்டாங்க, ஆடம்பரமான செலவுகளை செய்ய மாட்டாங்க. பத்தியா ரொம்ப சூப்பரா நடத்திட்டாருப்பா கல்யாணத்தை அப்படின்னு பேசுவதற்காக செய்யறாங்களா இல்லையா? அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், லம் யுஸ்ரிஃபு, அவர்கள் வீண் விரயம் செய்ய மாட்டார்கள், வலம் யக்துரு, சுருக்கி கஞ்சத்தனமும் பண்ண மாட்டாங்க. இப்போ ஒருத்தர் கல்யாணம் நடத்துறாரு, ஒரு பெரிய வசதி உடையவராக இருக்கிறாரு, செல்வந்தனா இருக்கிறாரு, பெரிய பிசினஸ் மேனா இருக்கிறாரு, அவருக்கு பலரும் பழக்கமா இருப்பாங்க, அவரையெல்லாம் சாப்பாட்டுக்கு அழைச்சுதான் ஆகணும், அது பிரச்சனை இல்லை. ஒரு ஏழையாக இருக்கக்கூடிய 100 பேரை கூப்பிடுவான், ஒரு பெரிய ஓரளவு வசதி உள்ளவன் என்ன செஞ்சிருவான், 500 பேரை கூப்பிடுவான், இன்னும் கொஞ்சம் வசதியானவன் 1000 பேரை கூப்பிடுவான். வேற வழி இல்லை, அவனுக்கு எல்லாரும் உறவுகள் நெருக்கமாக இருக்கும், பழக்கங்கள் நெருக்கமாக இருக்கும். என்னப்பா என்னெல்லாம் சாப்பாடு கூப்பிட இல்லையான்னு கேட்பாங்க. இதை மார்க்கம் தப்புன்னு சொல்லல. பிசினஸ்ல பழைய தொடர்புகள் இருப்பாங்க, அவங்களெல்லாம் நீங்க கூப்பிடுவீங்க, அவங்களோட ஆட்கள் வருவாங்க, இதெல்லாம் மார்க்கம் ஒன்றும் சொல்லல. அப்ப அதுக்கு தகுந்தவரை 1000 பேரோ 2000 பேரோ 3000 பேருக்கு சாப்பாடு கொடுங்க. ஆனா தேவையில்லாத செலவுகள் வைக்கிறீங்க பாருங்க.
சாப்பாடு அவ்வளோ மிஞ்சிட்டான், அது செஞ்சிட்டான், இப்படிலாம் வருது. அப்போ அதில் கவனமாக இருக்கணும். இன்னொன்று அலங்காரங்கள். இந்த அலங்காரங்கள் எல்லாம் அவசியமா? இப்போ நாம சொல்றது சங்கடத்தை உங்களுக்கு தருவதாக இருந்தால் நீங்கள் நான் சங்கடத்தையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டு செயல்பட்டால் ஆகிரத்தில் சந்தோஷப்படுவீர்கள். அல்லாஹ்வை முன்னிறுத்தி சொல்கிறேன், உங்களினுடைய ஆகிரத்தினுடைய சந்தோஷத்தை தவிர என்னுடைய கல்வியில் வேறு எதுவும் இல்லை. இறைவனுடைய மஸ்ஜிதிலே வைத்து நான் பேசுகிறேன். நம் மக்கள் எல்லாரும் அல்லாஹ்வினுடைய ரசூலினுடைய காலடிகளை சுவனலத்திலே அமர வேண்டும் என்பதுதான் இந்த உரையினுடைய நோக்கம். இதை தவிர்த்து வேறு நோக்கம் இல்லை என்பதை அல்லாஹ் அறிவான். ஆனால் மக்கள் எப்படி எடுத்துக்கொண்டாலும் அதை பற்றி நாம் விமர்சிப்பதோ கவலைப்படுவதோ இல்லை. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஆக செலவு என்பது அழகான முறையில் செலவு செய்யுங்க, தாராளமாக செலவு செய்யுங்க, அதுல பிரச்சனை இல்லை. ஆனால் வீண் விரயம் செய்யாதீர்கள். தேவையற்ற செலவுகளை என்ன செய்யுங்க, நீக்குங்க. இப்ப எங்க பார்த்தாலும் டிஜிட்டல் போர்டுகளை என்ன செஞ்சிடறாங்க, கொண்டு வந்து வைக்கிறாங்க. இது அவசியமா? அவசியம் இல்லை. கல்யாண கார்டு என்று எடுத்துக்கொண்டாலே ரொம்ப பெரிய செலவா இருக்குது. இது அவசியமா? குப்பை தொட்டியில போடுறாங்க. எங்க அதை ஃபைல் பண்ணி வைக்க போறாங்க? ஒரு குப்பை தொட்டியில போடக்கூடிய கார்டுக்கு இவ்வளவு பெரிய அவசியமா செலவு செய்ய வேண்டுமா என்றால் அதையெல்லாம் யோசித்து பார்க்க வேண்டும். இன்னல் முபத்திரீன கானு இஹ்வான ஷயாத்தீன். அல்லாஹ் சொல்றான், இந்த வீண்வரையும் செய்கிறவர்கள் யாரு தெரியுமா? ஷைத்தானினுடைய சகோதரர்கள்ங்கிறான் அல்லாஹ். அவன் சொன்னதையும் அவனுடைய திருத்தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதையும் தான் நான் இங்கே குறிப்பிடுகிறேன், வேறு செய்திகள் இல்லை. நம்முடைய ஊரினுடைய நடவடிக்கை எப்படி இருக்கிறது, நம்ம மக்கள் முஸ்லிம் மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை குறித்து நாம் பேசுகிறோம். இன்னல் முபத்திரீன கானு இஹ்வான ஷயாத்தீன். ஆக வீண்வரையும் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் எல்லாம் ஷைத்தானினுடைய சகோதரர்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். அருமையான பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா தஸூலு கதமு இப்னி ஆதம யௌமல் கியாமா. கியாமத்துல ஆதமுடைய மகன் அவன் ஒரு எட்டு வைக்க முடியாது 5 கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல். 5 கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் அவன் ஒரு எட்டு எடுத்து வைக்க முடியாது என்கிறார்கள் நம் இதயவேந்தர் காத்தமுர் ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை சொல்லிட்டே வர்றாங்க. இங்க 2 மட்டும் அந்த தலைப்புக்குள்ளதை நான் சொல்றேன். ஓ மாலிஹி மின் ஐன இக்தஸபஹு வ ஃபீமா அன்ஃபகஹு. அவனுடைய பணத்தை பற்றி கேட்கப்படும். அவன் காசு வச்சிருப்பான்ல, நீ இதை எப்படி சம்பாதித்தாய் என்று கேட்கப்படும், எப்படி செலவழித்தாய் என்றும் கேட்கப்படும். சம்பாதிக்கிறது மட்டும் இல்ல, நீ எப்படி செலவழிச்சா, உன் காசு என் காசு எம்மனு செலவழிக்கிறேன், எப்படி செலவழிச்ச, நீ எதற்காக, வீண் விளையாட்டுக்காக வேண்டி நீ செலவழித்தாயா, ஆட்டம் பாட்டத்துக்காக வேண்டி செலவழித்தாயா, தேவையில்லாத அலங்காரத்துக்காக செலவழித்தாயா? அல்லாஹ் கேட்கும் போது ரொம்ப பெரிய மாட்டிக்கிடும். அந்த மாட்டுதல் இருக்கக்கூடாது என்பதற்காக நானும் நீங்களும் அந்த கேள்வியிலிருந்து தப்பிவிட வேண்டும் என்பதற்காக இந்த உரை அமைகிறது. அல்லாஹ் நமக்கு இந்த உரையை பாக்கியமாக ஆக்கி வைப்பானாக. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இப்படி ஒரு கேள்விக்கு பதில் சொல்லாமல் ஒரு எட்டு எடுத்து வைக்க முடியாதுங்கிறான் அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த 5க்கும் பதில் சொல்லணும், இல்லைன்னா அங்கனே தான் நிக்கணும். அவ்வளவு நெருப்பாக கொதிக்கும். எப்படி கொதிக்கும்ங்கிறது குர்ஆன் சொல்லுது பாருங்க. வா ஸஹாபு ஷிமால் மா ஸஹாபு ஷிமால் சூரத்துல் வாக்கியால. அவர்கள் எல்லாம் யார் தெரியுமா? அவர்கள் எல்லாம் இடது பக்கக்காரர்கள். அஸ்ஹாபு ஷிமா அஸ்ஹாபுல் யமீன் அல்லாஹ் சொல்றான். அஸ்ஹாபுல் யமீன் வலது பக்கக்காரர்கள், சொர்க்கவாதிகள். அஸ்ஹாபு ஷிமால் இவர்கள் எல்லாம் இடது பக்கக்காரர்கள். மா ஸஹாபு ஷிமால் இடது பக்கக்காரர்கள் யாரு? அவங்க நரகவாதிகள். அவங்க எங்க இருப்பாங்க தெரியுமா? ஃபீ சமூமின் வ ஹமீம். சும்மா அனல் கொதித்துக் கொண்டிருக்கும், அனல் கொதித்துக் கொண்டிருக்கும். அந்த அனலிலே அவர்கள் இருப்பார்கள். நெருப்பு கொதித்துக் கொண்டிருக்கும். வ ஹமீமின், அவங்களுக்கு தண்ணீர் 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 என்று தண்ணி கேட்பான், தண்ணி கொடுக்கப்படும். அந்த தண்ணி எப்படின்னு தெரியுமா? இதற்கு மேல் அந்த தண்ணியை சூடாக்க முடியாது. எப்படி இருக்கும்? மேலேயே ஊற்ற முடியாது. கொஞ்சம் சூடு அதிகமாக இருந்தப்போ குளிர்காலம் வெந்நில குளிப்பாங்க, கொஞ்சம் சூடு கூட்டிட்டா தண்ணி கலந்துக்கிறோம். அதான். ஆனால் முடிவுற காய்ச்சப்பட்ட நீர் அப்படிமா தமிழ்ல ஹமீம் என்பதற்கு. இதுக்கு மேலே காய்ச்சறதுக்கு வழி இல்லை, இதுக்கு மேலே சூடாகிறதுக்கு வழி இல்லை. அப்படி ஒரு சூடு அதை கொடுக்கப்படும். அவர்கள் நிழலில் இருப்பது போன்று இருப்பார்கள். நிழல் அல்லது
அது எப்படி இருக்கும் தெரியுமா? இருண்ட புகை மண்டலத்தில் அவர்களை நாம் வைத்திருப்போம். லா பாரிதும் வலா கரீம், அது சுகமாகவும் இருக்காது, சங்கையாகவும் இருக்காது. இவர்கள் எல்லாம் யார் தெரியுமா? இன்னஹும் கானூ கப்ல ஸாலிக முத்ரஃபீன், அவர்கள் எல்லாம் உலகத்திலே வாழும் பொழுது வீண் விரயம் செய்து வாழ்ந்தவர்கள் என்று அல்லாஹ் சூரத்துல் வாக்கியாவிலே நீண்ட செய்தியாக குறிப்பிடுகிறான். தஃப்சீல்ல நிறைய எழுதுறாங்க. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, எனவே இப்போ திருமணம் அப்படின்னு வந்துருச்சுன்னு வைங்களேன், கல்யாணம்னு வந்துருச்சு. கல்யாணத்தில் ஒரு செலவு இருக்கு, கல்யாணத்தில் ஒரு செலவு இருக்கு, அதில் வீண் விரயங்கள் இருக்கு. அது அல்லாமல் இந்த கல்யாணத்துக்கு முன்னால மாப்பிள்ளை பேசுறதுல இருந்து சீர் கொடுக்கறதுல இருந்து சுபஹானல்லாஹ் எல்லாமே மாறி போயிடுச்சு. அட பாலஞ்சீனியும் கொடுக்கறதுங்கிறது ஒரு மரபு. இந்த பெண்ணுக்கு இந்த மாப்பிள்ளையை அல்லது இந்த மாப்பிள்ளைக்கு இந்த பெண்ணை பேசப்பட்டு விட்டது என்பதை மக்களுக்கு அறிவிக்கணும். அப்பதானே அந்த மாப்பிள்ளையை அடுத்தவங்க போய் கேட்க மாட்டாங்க, அந்த பொண்ணை போய் கேட்க மாட்டாங்க. அழகான ஒரு ஏற்பாடு. அப்ப ரசூலுல்லாஹ் காலத்தில் அப்படி பாலஞ்சீனி கொடுத்தாலும் கேட்கக்கூடாது. இது பாதுகாப்பானது, அழகானது, முறையானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்துக்கு தடை இல்லாத எந்த காரியத்தையும் அனுமதிச்சிருக்கிறாங்க. அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, நம்ம நிறைய சொல்லி இருக்கிறோம். ஆகவே இது அழகான ஒரு காரியம். பாலஞ்சீனியம் கொடுக்கிறது, துவா ஓதி பெரியவங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்று அந்த மாப்பிள்ளை பெண்ணுக்காக சிறப்பான ஒரு வாழ்க்கை அமையணும்னு கேட்கிறது. இதுக்கு என்ன செய்யும்? ஒரு அடையாளம் அது. அப்ப என்ன செய்வாங்க? ஒரு சின்ன அது குடம், ஒரு சில்வர் குடத்தில் பாலை ஊற்றி வச்சிருப்பாங்க, ஒரு சீனி என்ன செஞ்சிருப்பாங்க வச்சிருப்பாங்க. இதுதான், இவ்வளவுதான் அந்த பாலும் சீனிங்கிறது, இவ்வளவுதான். அந்த பால் அது என்ன செஞ்சது? கொஞ்ச காலத்துக்கு பிறகு ஹல்வா பாலா மாறி போச்சு. இன்னும் கொஞ்ச காலத்துக்கு பிறகு ஹரீரா பாலா மாறி போச்சு. இதெல்லாம் அவசியமான யோசிக்கணும். நீங்க யோசிங்க, அல்லாவுக்கு நீங்க பதில் சொல்லணுமா தேவையில்லையாங்கிறத நீங்க முடிவு செய்யுங்க. நான் முடிவு செய்யணும் என்னுடைய விஷயத்துல. அதோடு மாத்திரம் அல்லாமல் என்ன செய்ய, பாலஞ்சீனியோட என்ன செஞ்சது? ஒரு ஹல்வா, நல்ல பேசன்ல, அந்த பளிங்கு பேசன், அதுல ஹல்வா போட்டு அப்படியே அதை வாங்குறது. இனி அது மூணாச்சு. இனி ஹல்வாவோட அந்த ஹல்வா மட்டும் வச்சு இனிப்பு போட்டு நல்லா இருக்கும். இந்த பொம்பளை அப்படிதான் சொல்லுவாளுவோ, இப்போ இனிப்பு மட்டும் வச்சு நல்லா இருக்கும், ஒரு உரப்பு வைக்கங்களேன், உரப்பு வைங்க, அவர் சொல்லிட்டா உரப்பு வைங்க. மாப்பிள்ளைக்கு ஒரு ட்ரெஸ்ஸை வச்சா என்ன, மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ்ஸை வைங்க. என்ன அநியாயம் இது? நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ்விற்கு பதில் சொல்லணும். இது அவசியமா என்பதை யோசியுங்கள். இனி வரக்கூடிய காலங்களில் திருமணம் நீங்கள் நடத்துவதீர்கள் என்ன பேச்சுன்னு கேட்டா, பத்தியெல்லாம் அவர் 40 சஹன் கொடுத்தாங்களாம். 40 சஹனுக்கு 40 கேள்விகள் உண்டு. கேள்விகள் சாதாரணமானது அல்ல, நெருப்பில வைத்து அல்லாஹ் கேட்கிறான். அந்த கேள்விகள் எங்கிருந்து கேட்கப்படுகிறது? ஃபீ சமூமின் வ ஹமீம், அனலிலே வைத்து நான் கேட்பேன். அனல் பறந்து கொண்டிருக்கும். நான் தந்த காசுடாது, நான் அப்படி செலவு செய்ய சொன்னா அப்படின்னு கேட்பான். என்ன பதில் சொல்லுவீங்க? அங்க கம்மா சொன்னாங்க, அப்பா சொன்னாங்க, அதெல்லாம் அங்க நடக்க முடியாது. எவ்வளவு இது என்ன பிரச்சனைன்னு கேட்டா, வசதி உள்ளவங்க செஞ்சுட்டு போயிடுறாங்க, அவங்க செஞ்சுட்டாங்களே அது இல்ல நம்ம செய்யலண்டா அழகா இருக்காத. யாருக்கு அழகா இருக்காது? அல்லாஹ் ரசூலுக்கா? அவங்க செய்ய சொன்னாங்களா? எங்களுக்கு பெரிய ஒரு கஷ்டம் என்னன்னா, ஒரு நபர் ஒரு கஷ்டத்தில் தான் இருக்கிறார், அதுல சந்தேகம் இல்லை. அவருடைய பிள்ளைக்கு கல்யாணம் வருது. அந்த கல்யாணத்துக்காக வேண்டி நம்ம சில பேர்கிட்ட உதவி கேட்கிறோம். ஒரு கஷ்டத்தில் இருக்கிறாங்கிறது உண்மை. நம்ம உதவி கேட்டோம். அப்போ சில, நான் மட்டும் இல்லை, இன்னும் அவர் மற்ற ஹதீபுகளும் மற்றவங்களும் என்ன செஞ்சாங்க? உதவி கேட்டாங்க. நீங்க உதவி செஞ்சீங்க, அந்த உதவியை கொடுக்கிறோம். சில பேர் எங்கிட்ட வந்து கேட்டாங்க, ஹஸ்ரத் இப்படி வாங்கி கொடுத்தீங்களே. ஆமா, சில பேர்ட்ட நாங்க யாருன்னு சொல்லியிருப்போமா இல்லையா? இவங்களுக்கு தான்மா அப்படின்னு சில பேர்ட்ட சொல்ல வேண்டியது வந்திருக்கும், சொல்லியிருப்போம். இப்படி செஞ்சீங்களே, அவங்க சீர் கொடுத்தாங்களே பாத்தீங்களா? தெரியாது. 48 சஹன் போச்சு. அப்ப யோசிக்கணுமா இல்லையா? இப்ப அது அவங்க மட்டுமா? இது கடைசியில் என்ன இருக்கும்? ஹஸ்ரத் இப்படி வாங்கி கொடுக்குறாங்க, ஹம்சா ஹதீப் வாங்கி கொடுக்குறாங்க, அவர் இந்த மாதிரி என்ன செய்யறாரு? செலவு செய்யறாரு. இனி இன்னொரு உண்மையான ஒரு நபருக்கு கேட்டா தர்றதுக்கு யோசிப்பாங்களா இல்லையா மக்கள்? இதை யோசிக்கணும். இப்ப எங்களுடைய பெயரும் சேர்ந்து அசிங்கப்படுகிறதா இல்லையா? அதை பத்திலாம் கவலை இல்லை. அட என்ன இதுல இருக்கு? மாப்பிள்ளையும் பொண்ணும் சந்தோஷமா வாழ்வதற்கு துவா செய்யுங்க. அதுலயே பெரிய பிரச்சனையா உட்கார்ந்துட்டு இருக்கு. ஊர்ல கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு விவாகரத்துக்கள் அப்படி போய் கொண்டிருக்கிறது.
இது என்னடானா இந்த மாதிரி ஒரு செலவுகள்லாம் எவ்வளவு அசிங்கமானது. இப்படி அவசியமா? இந்த செலவு தேவையா? இனி இப்போ புதுசாக ஒரு ட்ரெண்டு என்னன்னு கேட்டால், மாப்பிள்ளோட தோழெல்லாம் எல்லாம் ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வர்றான். எங்கே கொண்டு செல்றதுன்னு தெரியல. அவ்வளோ பேரும் என்ன செய்யறான்? பச்சை பச்சைன்னு வர்றான், அல்லது நீல நீலன்னு வர்றான், அல்லது ரோசு ரோசுன்னு வர்றான். எல்லாரும் ஒன்று போகிற ஒரு யூனிஃபார்ம். நீங்கள் இது மார்க்கம், இது இஸ்ராஃப் என்கிறது, அது சரியா இல்லையாங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கங்க. அல்லாஹ் ரசூல் விரும்ப இல்லை, நான் விரும்ப இல்லைன்னு ரசூல் சொல்றாங்க, அல்லாஹ் சொல்றான். இதற்கு பிறகு நாம் எப்படி நடந்து கொள்வதுங்கிறத நீங்கள் முடிவு செய்யணும், நான் முடிவு செய்யணும். அவர்களுடைய திருமணங்களிலே, அவர்களுடைய வீட்டில் திருமணங்களில் விசேஷங்களிலே அதை எண்ணி பார்க்கணும். அடுத்து இந்த வீண் விரயம் என்றால் என்ன என்ற ஒரு கேள்விக்கு சல்லல்லாஹு பதில் சொல்றாங்க பாருங்க. இன்னமின சரஃபி அந்த குல குல்ல மஷ்தஹைத. வீண் விரைனா என்ன தெரியுமா? உனக்கு என்னதெல்லாம் திங்கணும்னு விரும்புறியோ அதையெல்லாம் திங்கிறது. ஒரு நாளைக்கு அங்கே போகிறது, கெட் டுகெதர், வீட்டில் சாப்பிடாம எப்போமாவது ஒரு நாளைக்கு ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம், அங்கே நல்லா இருக்காம எப்போமாவது ஒரு தடவை போய்க்கங்க. அது மார்க்கம் தடை செய்யல. என்ன செய்யறது? அங்கே இங்கே அங்கேன்னு கூட்டம் 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 கூட்டமாக என்ன செய்யறது? போகிறது. ராத்திரி 1 மணிக்கு ஹோட்டலில் தந்து வச்சிருக்கிறாங்க. அட என்னடா 1 மணிக்கு? நம்ம ஊர் மக்கள் வந்து சாப்பிட்றாங்க. குறும்பூரில் போய் சாப்பிட்றாங்க, டீ குடிக்கிறதுக்குன்னு போகிறான். நடக்கிறதா இல்லையா? நீங்க யோசிச்சு பாருங்க. இது அவசியமா? ராத்திரி 1 மணிக்கு டீ போய் கொடுப்பானா எவனாவது? தஹஜ்ஜுத் தொழுற நேரம் அது, அல்லது தூங்கு, மனைவியோட இரி, உன் நண்பர்களுக்கான நேரமா அது? ராத்திரி 1 மணி நண்பர்களுக்கான நேரமா? யாருக்கான நேரம்? ஒன்று மனைவிக்கான நேரம், அல்லது தூக்கத்துக்கான நேரம், அல்லது அல்லாஹ்வுக்கான நேரம். இந்த 3 தானே. இந்த நேரத்தை நீங்க என்ன நண்பர்களோடு செலவழிக்கிறது எப்படி நியாயமாக ஆகும்? இதற்கெல்லாம் கேள்வி இருக்கு சகோதரர்களே. நம்ம எல்லாம் ஒண்ணுமே இல்லை நினைச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கோம். அறியாமையிலேயோ அல்லது தெரியாதனமோ இதை செஞ்சிருந்தா நாம மாத்திக்கிடணும். இப்படி எல்லாம் நீங்க இல்ல, நீங்க அப்படிலாம் அதை நடப்போம்னு சொன்னதுனால எனக்கு நஷ்டம் இல்லை, நடந்ததுனால எனக்கு லாபம் இல்லை. எனவே இதை கவனத்திலே நீங்கள் கொள்ள வேண்டும். சிக்கனம் என்பதை மார்க்கம் என்ன செய்கிறது? நமக்கு தெளிவாகிறது. நமக்கு என்ன செய்கிறது? இந்த சிக்கனத்துக்கான ஒரு நாள் அப்படின்னு ஒரு வச்சுக்கிறான். அந்த நாள், இந்த நாள், குழந்தை நாள், பெற்றோர் நாள், ஆசிரியர் நாள், இப்படி ஒன்று ஒரு வச்சுக்கிறான் இல்லையா? இந்த சிக்கனத்துக்கான ஒரு நாள் இந்த மாதம் தான், 30வது நாள், அக்டோபர் 30ஆம் தேதி சிக்கனத்துக்கான நாள். அது என்ன சிக்கனம் அப்படின்னு வந்தா, எங்கேயாவது ஏதாவது பிரச்சனைன்னு வந்தீங்க அப்பதான் அது சிக்கனான்னு பார்ப்பான் அந்த கவர்மெண்ட்டுகள்லாம். இது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அரசுகள், எண்ணெய் தட்டுப்பாடு வந்தா எண்ணெய் சிக்கனம், மின்சார தட்டுப்பாடு வந்தா மின்சார சிக்கனம், இப்படி தான் பார்ப்பாங்களே தவிர நம்முடைய மார்க்கம் எல்லா காலத்திலையும் உனக்கு வசதி வாய்ப்புகளாக இருக்கக்கூடிய நேரத்திலே நீ சிக்கனமாக இருக்கணும். சிக்கனங்கிறது கஞ்சத்தனம் அல்ல, வீண் விரயம் செய்யக்கூடாது என்பதான் சிக்கனம். அதை புரிஞ்சுக்கிடணும். ஒரு விருந்தாளி உங்க வீட்டுக்கு வர்றாரு, ஒரு முக்கியமான ஒரு ஆள், ஒரு சாலியான மனிதர், அல்லது உங்களுடைய வியாபாரி வர்றாரு. என்ன சோறையும் தண்ணியும் புளியானத்தையும் வச்சுப்பீங்களா? கறியை பொரிச்சு வைங்க, அந்த கறி ஆடைன்னு வைப்பாங்களா, அதை வைங்க. யார் மாறன்னு சொல்றான்? விருந்தாளிகளை சிறப்பாக கவனிங்கிறது மார்க்கம். இது சிக்கனம் கிடையாது. அவனுக்கு அதுக்காக வேண்டிய அவனுக்கு 4 கறியை நீங்க வைக்கிறீங்கன்னா அது ஒன்றும் சிக்கனம் கிடையாது, அது இஸ்ராஃப் கிடையாது. தாராளமாக செய்யுங்க. ஒரு விருந்தாளியை கண்ணியப்படுத்துங்க, அவருக்கு என்ன விருப்பமோ அதை கொடுங்க, அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் நமக்கு மனசு விரும்புறதை எல்லாம் திங்கிறமா இல்லையா? அது திங்கனோட ஆசை, இதை திங்கனோட ஆசை, எல்லாத்தையும் திங்கிறது. அது கொலஸ்ட்ரால் இருந்தாலும் சரிதான், சுகர் இருந்தாலும் சரிதான், அடிச்சு நொறுக்கிறது தான். இப்போ இதெல்லாம் இருக்கு. இதைத்தான் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இன்னமின ஸரஃபி அந்த குல மஷ்தஹைதா. எதையெல்லாம் உன்னுடைய நஃப்ஸ் விரும்புகிறதோ அதையெல்லாம் நீ சாப்பிட்றவரு, அதுதான் இஸ்ராஃப்ங்கிறாங்க. எனவே இதை நாம் உண்மையிலேயே அளவோடு செலவழித்து, செலவுங்கிறது ஒரு அளவோடு இருக்கணும், கண்ட்ரோலா இருக்கணும். பிள்ளைகள்லாம் இப்போ என்ன அப்படியே பழகுது. நம்முடைய அடுத்த ஜெனரேஷனுக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியல, அப்படியே பிள்ளைகள் வளருது. அடுத்த இடங்கள்ல இன்னொன்று சொல்லுவாங்க, இந்த வீண் விரையும் அந்த பந்தா அந்த மாதிரி பிள்ளைகளோட நம்ம பிள்ளைகளை பழக விடக்கூடாது, கவனமா இருக்கணும். இப்போ ஒரு இளைஞன் அவன் வர்றான்டால எப்படி வர்றான் தெரியுமா? 1 கோடி ரூபாயோட வர்றான். 1 கோடி ரூபாயா? ஆமா.
அவன் வச்சுக்கிற ஃபோனுக்கு அது 5 லட்சம் ரூபாங்கிறான். இது புக்கு மாதிரி மடிக்கிறான். சரி வச்சுட்டு போ, 5 லட்சம் ரூபா. அதுக்கு பிறகு என்ன 5 லட்சம் ரூபா ஃபோனுங்கிறான். அவன் போட்டிருக்கிற ட்ரெஸ் அப்படி. அவன் பைக்கு உருன்னு உருப்புறானா இல்லையா? அந்த பைக் என்ன கேட்டால் 50 லட்சம் ரூபா 60 லட்சம் ரூபா, காரை விட பெருசாக இருக்கு. அது எத்தனையோ சிசியா என்ன அதில் போகிறதான் கிர்ன்னு போகணும் இல்லையா? அப்படி போகணும். அந்த கண்ணாடி, அவர் கண்ணாடி ஒன்று போட்டுக்கிறான். அந்த கண்ணாடிக்கு விலைன்னு கேட்டால் அது லட்சங்கிறான். எல்லாமே லட்சம் ஆகி அவன் ஒரு கோடியாக இருக்கிறான். அவன்கிட்ட இனி அவன்கிட்ட திருடுவானா இல்லையா? இது அவனுக்கு ஆபத்து. சரி, நம்ம என்ன இப்படியான ஒரு நிலை உருவாகி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். நம்முடைய பிள்ளைகளுக்கு சிக்கனத்தை படித்து கொடுக்கணும். எல்லாமே காஸ்ட்லி ஆயிடுச்சு. எல்லாமே அளவுக்கு மீறிய விலைகளாக ஆகிவிட்டது. எனவே இதை கவனத்திலே கொண்டு நம்முடைய வாழ்க்கை செலவினங்களை குறிப்பிட்ட அளவு. இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னன்னா, முந்தைய காலத்தில் ஒரு கடைக்கு போகிறோம், சாமான் வாங்க போகிறோம். சாமான் வாங்க போகிறோன்னு வைங்க, எப்படி என்ன செய்வோம்? வீட்லேயும் தருவாங்க. சீனி 2 கிலோ, அரிசி 3 கிலோ, பருப்பு 1/2 கிலோ, எண்ணெய் 4 லிட்டர், இப்படி எடுத்துகிட்டு தானே போவோம். அந்த அதை கொண்டு போய் நம்ம கடையில் கொடுத்து சாமான் வாங்கிட்டு வருவோம். இப்போ அப்படியா இருக்குது? துண்டு யாராவது கொண்டு போகிறாங்களா? தேவையெல்லாம் இருக்காது. மாலுக்கு போயிடுறது, அள்ளிட்டு வர்றது. அவன் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கிறான் பாருங்க. என்னெல்லாம் கவர்ச்சியாக இருக்குமோ அதெல்லாம் முன்னால் கொண்டு வைப்பான். அந்த பில்லு போடுற இடத்துல பிள்ளைகளுக்கான சாமான்கள், பொம்மை, ஸ்வீட்டு அதை கொண்டு வச்சிருக்கிறான். இதோடு மாத்திரம் இல்லாமல் நீ சும்மா எல்லாம் போயிட்டு கூடாது. ஒரு பெரிய அள்ளிட்டு போகணுன்னு ட்ராலி ஒன்று வச்சிருக்கிறான். அதில் வர பிள்ளைய தூக்கி வச்சுக்கிட்டு தள்ளிட்டு நம்ம போகிறோம். தப்புன்னு நம்ம சொல்ல வரல. ஒரு காலத்தில் இருந்த கடைகளிலே போய் சாமான் வாங்குவது எப்படி இருந்தது, இப்போ நாம மால்களுக்கு எதுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் எதுக்கு போகிறோன்னே நமக்கு தெரியாது. அங்கே என்ன கண்ணில் படுதோ அதை வாங்குறோம். இருக்கா இல்லையா? இது அவசியமா? கடைகளிலே சாமான் வாங்கியது அவசியமாக இருந்தது. மால்களிலே சாமான் வாங்குவது அனாவசியமாக இருக்கிறது. வேற என்ன வித்தியாசம் இருக்கு? அவசியமும் அனாவசியமும் சேர்ந்து இருக்கிறது. எனவே இந்த விஷயத்தில் நாம் மிக கவனமாக இருக்கணும். அடுத்து இன்னொரு விஷயம் பாருங்க. ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஒரு வீடு எப்படி இருக்கணும் அவன் சொல்லி தர்றாங்க. ஃபிராஷுல் லிர்ரஜுல், ஒரு வீடு இருக்கிறதா கொஞ்சம் ராஹத்தா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? தப்பில்லை, தப்பில்லை. அதை என்ன செய்யுங்க, ஒரு ஆணுக்கு ஒரு ரூம் வச்சுக்கோங்க. ஓ ஃபிராஷுல் லில்மர்ஆ, ஒரு பெண்ணுக்காக ஒரு அறையை கொடுங்க. ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது, அதுக்கு ஒரு அறையை கொடுத்துருங்க. ஓ ஃபிராஷுல் லில் லைஃப், சில சமயங்களில் நம்ம சொந்தக்காரங்க உறவுக யாராவது விருந்தாளிகள் வருவாங்க, அவங்களுக்குன்னு ஒரு அறையை என்ன செஞ்சுக்கோங்க, ரூமை வச்சுக்கோங்க. இந்த 3 தான் சொல்றாங்க. ஓ ஃபிராஷுன், 4வது ஒரு ராபியோ ஸல்லல்லாஹு சொல்றாங்க. 4வது அறை யாருக்கு தெரியுமா? லி ஷைத்தானி, ஷைத்தானுக்கு உள்ளதுங்கிறாங்க. இப்போ அதெல்லாம் கடந்து நிறைய வீடுகள் பங்களாக்கள் பூட்டி கிடக்குது. இருக்கா இல்லையா? ஆள் இல்லை, பராமரிக்கிறதுக்கு முடியல, தூசி அடைஞ்சு போய் கிடக்குது, ஒட்டடை அடைஞ்சு கிடக்குது, சிலந்திகள் கூடு கட்டி கிடக்குது. யாராவது வேலைக்காரியை விட்டு அப்பப்போ துப்புரவு பண்ண சொல்லப்படுது, லைட் எடுக்கப்படுது. ஏன்னா மக்கள் நிறைய வெளியில் போயிட்டாங்க. அந்த மாதிரி வீடுகள் இருந்தும் கூட அடுத்த வீடு அவன் அழகாக கட்டினான், அதை மாதிரி ஒரு வீடு கட்டணும், கையில் காசு இருக்குது, கட்டு. யார் நம்ம கேட்பான்? யாரும் கேட்க போறதில்லை. கேட்க வேண்டியவன் கேட்கிற நேரத்தில் கேட்பானே. எத்தனை வீடுகள் சும்மா கிடக்கிறது, குடியிருப்பு இல்லாமல் வீடு கிடக்கிறதா இல்லையா? ஒரு எட்டு வைக்க முடியாதுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதெல்லாம் ஒரு பெரிய அநியாயம் இல்லையா? துல்ம் இல்லையா? அதே மாதிரி இந்த சாப்பிடுறத கூட ஸல்லல்லாஹு சொல்றாங்க, தாமுல் வாஹிதி யக்ஃபில் இஸ்னைனி, ஒரு ஆள், நிறைவான ஒரு ஆள் சாப்பாடு 2 பேருக்கு போதும். 2 பேர் சாப்பாடு 4 பேருக்கு போதும். 4 பேர் சாப்பாடு 8 பேருக்கு போதும் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அப்ப என்ன அரை வயிறு சாப்பிட அப்படி சொல்லல, அப்படி ஸல்லல்லாஹு சொல்லல. நீங்க வயிறு நிறைய முட்டை சாப்பிடாதீங்க. சாப்பாடு டேஸ்ட்பா வச்சு நொறுக்கிட்ட, இதுக்கு மேல மூச்சு முட்டது அப்படின்னு சொல்றான் பாரு, அது தப்புங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது என்ன அர்த்தம் அப்படின்னா, அடுத்தவனுடைய சாப்பாட்டை நீ சாப்பிடுறான்னு அர்த்தம். அது உனக்கு உள்ளது இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரை வயிறு சாப்பாடு, காவயிறு நீர், காவயிறு காலியா விட நீ ஆரோக்கியமா இருப்பான். எனவே இந்த மாதிரி காட்டுத்தனமாக திண்டு பெட்ல போய் என்ன செய்யறது, ஆஸ்பத்திரியில் போய் படுத்துக்கிறது, அதுக்கு செலவழிக்கிறது.
எவ்வளவு ஆரோக்கியமாக நம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அவங்க சொல்லி தந்திருக்கிறாங்க என்பதை நாம் எண்ணி பார்க்கணும். அருமையான பெருமக்களே, தகவல்கள் நிறைய நான் சொல்லணும். இங்கே ஒரு விஷயத்தை நீங்க பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது குளிக்கிறது கூட ரொம்ப நேரம் குளிக்கிறாங்க. தண்ணியில் அவ்வளோ அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒது செய்வதாக இருந்தால் ஒரு முத்து இந்த தண்ணி ஒரு பெரிய கையா இருக்குன்னு வைங்க, அந்த அளவுக்கு தண்ணி அழுனா எவ்வளவு தண்ணி வருமோ அதில் ஒது செஞ்சிருவாங்களாம். அதே மாதிரி 5 முத்து அதில் குளிச்சிருவாங்களாம். அது புகாரியிலே ஹதீஸ் வருது. 5 முத்துல 5 கையளவு தண்ணியில் குளிச்சிருவாங்க அப்படின்னு. சரி, நம்ம அப்படி இல்லைன்னா வீண் வரையும் செய்யக்கூடாதுங்கிறது தான். மணிக்கணக்காக உட்காந்து அப்படியே பைப்பை திறந்து விட்டுட்டு உட்காந்துரு. இந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, எல்லா விஷயத்திலையும் நடுநிலையை பேணு. கஞ்சத்தனம் அதுக்காக கொஞ்சம் போல தண்ணியை ஊற்றிட்டு வந்துடக்கூடாது. குளி, நல்லா குளிச்சுட்டு வா. ஒரு அருவியில் போய் குளிக்கிறான், சரி குளிச்சுட்டு வந்தால் பிரச்சனை இல்லை. வீட்டிலையும் அதே மாதிரி தண்ணியை திறந்து விட்டு அதிகமான நேரம் தண்ணியெல்லாம் வீணா போய் அப்படியெல்லாம் எல்லா விஷயத்திலையும் இந்த மார்க்க நடுநிலையை விரும்புகிறது, நடுநிலையை பேணுகிறது அப்படின்ட்டு. ஒரு மனிதர் அவங்க ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறாங்க. ஒரு இறைநேசர், அவங்க பேர் எனக்கு ஞாபகத்துக்கு வரல, அபு யசீத் பிஸ்தாமி ரதியல்லாஹுன்னு நினைக்கிறேன், ஞாபகத்துக்கு இல்லை, ஒருவேளை அவங்களாக இருக்கலாம். அப்போ அவங்க தவாப் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஹஜ்ஜுன்னு சொன்னால் நேரத்தோடய போயிடுவாங்க, லேட்டாக தான் வருவாங்க. அந்த காலத்தில் அப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி கூட்டங்கள்லாம் அப்போ இருக்காது. அப்போ தவாப் செய்து கொண்டே இருக்கும்போது ஒரு இளைஞர் என்ன செய்கிறாரு, அவங்களுக்கு பக்கத்தில் ஒரு இளைஞர், அவரும் தவாப் ஆரம்பிக்கிறாரு. இவங்களும் தவாப் அந்த டைமில் அவங்க யாருன்னு இவங்களுக்கு தெரியாது, இவ யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. தவாஃபுங்கிறது ஷர்த் என்ன, காபா இடது பக்கம் இருக்கணும். ஒரு ஆண் என்ன செய்யணும், அந்த ஒதுவோட இருக்கணும். சாதாரண தவாஃபா இருந்தா, மற்ற தவாஃப் உம்ராவுக்குள்ள தவாஃபுக்கு உண்டான உம்ரா உடைய உடுக்கணும்னு வைங்களேன். அப்போ ஒல்லுவோட இருக்கணும், அவுரத்துக்களை மறைக்கணும், உடல்லாம் சுத்தமாக இருக்கணும், உடை சுத்தமாக இருக்கணும், இவ்வளவுதானே. அப்போ ஓதுறதுங்கிறது சுன்னத்து, அது எதுவும் ஓதிக்கலாம். ஒருத்தர் ஓதவே இல்லை, சும்மா சுத்தினாரு, தவாஃபு கூடும். ஓதுனா எக்ஸ்ட்ரா நன்மைகள் கிடைக்கும். என்ன ஓதுறது, எதுவும் ஓதலாம். சலவாத் ஓதலாம், திக்ர் ஓதலாம், கலிமா ஓதலாம், குர்ஆன் ஓதலாம், துவா செய்யலாம், ஏதாவது ஓதலாம். அல்லது நம்முடைய பெருமக்கள் சொல்லி தந்துருங்க, முதல் சுற்றுல இந்த துவா, 2வது சுற்றுல இந்த துவா அப்படின்னு இருக்கு, எதுவும் ஓதலாம். பேசிட்டு வந்தாலும் கூட என்ன செய்யாது, தவாஃபு முடியாது. தொழுக மாதிரி தவாஃபு முடியாது இல்லையா. அவர் 7 சுற்றுலையுமே சலவாத்தையே ஓதிக்கிட்டே இருக்கிறார். இது இந்த நாதாக்கு பெரிய ஆச்சரியமா இருந்தது. எல்லாம் முடிஞ்ச பிறகு அவன் கையை பிடிச்சிக்கிட்டு, என்னப்பா 7 சுற்றுகளையும் சலவாத்தான் ஓதிக்கிட்டு வந்தீங்களே, இதுக்கு ஏதாவது சபப் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன மாதிரி தேடுறாங்க பாங்க அவுலியாக்கள். அப்போ நீங்கள் யார் இந்த கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. அதாவது ஒரு இளைஞர். அப்போ இவங்க தன்னை சொல்கிற உடனே அவர் திகைச்சிட்டார். நீங்களா சாஹிபு ஜமான், இந்த காலத்தில் உள்ள ஒரு பெரிய வழியாச்சியா நீங்கள் கேட்டால் நான் சொல்லித்தாகணும். ஏன்னா அவங்க கேள்விப்பட்டிருக்கிறாரு, ஆனால் பார்த்தது இல்லை. சொன்னாரு, நானும் எங்கள் வாப்பாவும் ஹஜ்ஜுக்கு வந்தோம். வந்த இடத்துல எங்கள் வாப்பா, நாங்கள் ஒரு வீடு எடுத்திருந்தோம். நாங்கள் 2 பேரும், அந்த காலத்தில் வீடு பேர் ரூம்லாம் ஹோட்டல் மாதிரி கிடையாது, ஒரு வீடு எடுத்திருந்தோம். நாங்கள் 2 பேரும் தான் இருந்தோம். திடீர்னு எங்கள் வாப்பா மௌத்தாயிட்டாங்க. வந்த இடத்துல வாப்பா மௌத்தாயிட்டாங்க, ரூமில் வச்சு, வீட்டில் வச்சு. சரி, மௌத்து வந்தது, ஒரு புனிதமான மல்ல வந்திருக்குது, ஜன்னத்துல் முஅல்லால அடக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்குதுங்கிறது அது விஷயம் வேறு, அது கயிறு தான். ஆனால் என்ன ஆச்சுன்னா, எங்க வாப்பாவுடைய சூரத்து மாறி போச்சு, கருத்து அசிங்கமா போயிட்டாங்க. நான் தெளிவா சொல்லல அந்த வார்த்தையை, அவ்வளவு மோசமா இருந்தது. அந்த வரலாற்று அந்த கிதாபில் அப்படி எழுதுறாங்க. அவ்வளவு மோசமாக பார்ப்பதற்கு அருவருப்பாயிடுச்சு. எனக்கு என்ன செய்யறதில்லை, என்னுடைய இப்ப யாரு போய் நான் கூப்பிடுறது, தனியா குளிப்பாட்ட முடியுமா, தனியா அடக்க முடியுமா, தூக்கிட்டு போக முடியுமா, முடியாது. யாராவது வரணும். ஒரு ஜனாசா ஒருத்தர் தனியா அடக்க முடியுமா, குளிப்பாட்டி கஃனிட்டு அடக்க முடியுமா, முடியாது இல்லையா. இப்ப எப்ப அங்க போய் அடக்கணுமே, அவ்வளவு தூரம் போகணுமே, மல்லாக்கு வேற கொண்டு போகணுமே, தோல்லையை போட்டு போறது எப்படி, யாரை போய் கூப்பிடுறது, கூப்பிடலாம், ஆட்கள் வருவாங்க. இந்த சூரத்தில் வந்து பார்த்தா என்ன ஆகும், அவ்வளவு அசிங்கமாக இருந்தது. எனக்கு அப்படியே ஒரு மயக்கம் வந்து அப்படி கீழே விழுந்துட்டேன். அந்த மயக்கத்திலையும் ஒரு கனவு, அந்த கனவுல ஒரு ஆள் வர்றாங்க, அழகான ஒரு ஆளா இருக்கிறாங்க, வெள்ளை வெள்ளைன்ற ட்ரெஸ் போட்டு. ஏன் வாப்பா
படுக்க வைக்கக்கூடிய அந்த இடத்த போட்டு வாப்பாவுடைய முகத்தை அப்படி நீக்கி பார்க்குறாங்க, கையால் தடவுறாங்க, திரும்பி மூடிட்டு போகிறாங்க. நான் கனவுலையே எழுந்து நான் ஓடி போய் அவங்களுடைய முந்தானையை பிடிச்சிக்கிட்டேன், சட்டையினுடைய ஓரத்தை பிடிச்சிக்கிட்டேன். நீங்கள் யார், என் வாப்பாக்கு என்ன நடந்தது, நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு நான் கேட்டேன். என்ன தெரியலையான்னு கேட்டாங்க. தெரியலையே, நான் தான் சாஹிபுல் குர்ஆன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அந்த கண்மணி நாயகத்தை கனவிலே பார்ப்பதற்கு நமக்கு நசீபை தருவானாக. அருமையான பெருமக்களே, அப்ப என்ன ஆச்சு எங்க வாப்பாக்கு நாயகமே அப்படின்னு நான் கேட்டேன். உங்க வாப்பா ஒரு முஸ்ரிஃப், வீண் விரையும் செஞ்சு தொலைச்சாரு. எதுக்கு எடுத்தாலும் அநியாயமா வீணா செலவு செய்வார், அதனால ஏற்பட்டதனுடைய முசீபத் இது அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க, ஆனால் அவர்கிட்ட ஒரு நல்ல குணம் ஒன்று இருந்தது. ஒரு நல்ல குணம் இருந்தது. என்னன்னா, அவர் எல்லா நேரமும் என் மேலே செலவா சொல்லிக்கிட்டே இருப்பார். அதனால தப்புனார். இந்த இஸ்ராப் செய்ததற்காக அல்லாஹ் அந்த தண்டனையை கொடுத்துட்டான். அல்லாஹ் தண்டனையை கொடுத்துட்டான். அப்ப என் மேல செலவாத்து நிறைய சொல்லியிருக்கிறாரு என்று ரப்பிட்ட நான் கேட்டு நானே ஏதாவது செய்யணும் இல்லையாண்டு அந்த தண்டனையை மாற்றி நான் என்ன செஞ்சேன், அந்த சூரத்தை மாத்திட்டு வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு சரதாசம் போயிட்டாங்க. முடிச்சு பார்த்தேன், என்னுடைய தந்தையினுடைய முகம் பிரகாசமாக இருந்தது. இதை நீங்க எப்படி எடுத்துக்கிடணும்? சலவாத் அதிகமாக ஓதணும்னு எடுத்துக்கிடணும். இஸ்ராப் செஞ்சாலும் பரவாயில்ல, சலவாத் ஓதுனா நீங்க ஒன்றும் எடுக்கக்கூடாது. ஷரியத்தை நீங்க சரியா புரிஞ்சு கொள்ளணும். அப்ப நாம எவ்வளவு பாவம் செஞ்சுக்கிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வரக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பல. அருமையான பெருமக்களே, ரெண்டு விஷயம், இஸ்ராப் செய்யக்கூடாது, அதிகமாக சலவாத்து ஓதணும். இப்படிதான் அதை எடுக்கணும். வரலாறுகளையும் ஹதீதுகளையும் எடுப்பதற்கென்று ஒரு உசூல் இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் என்ன செய்யணும், இந்த வரலாற்றை, இந்த செய்தியை நாம் எடுத்துக்கொள்ளணும். இமாம் கஸ்ஸாலி அறிவிக்கிறாங்க ரலியல்லாஹு தஆலா இந்த செய்தியை. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்றாங்க. ஒரு மனிதர் ஒரு பாலைவனத்திலே வந்துகிட்டே இருக்கிறார். ஒரு பாலை பகுதி அது. திடீரென்று ஒரு அசரீரி முழங்குது. மேகமே, நீ போய் இந்த இவன் தோட்டத்தில் ஒரு பேரை சொல்லி அவருடைய தோட்டத்தில் போய் மழை பொழி அப்படின்ன உடனே அந்த மேகம், வானத்தில் ஒரு மேகம் இடகடந்து போகுது. அந்த வந்துகிட்டு இருக்கிற நபர் பார்க்கிறாரு, இது என்னடா இது ஆச்சரியமா இருக்குது, ஒரு நபருடைய தோட்டத்தை குறித்து மழை பெய்யுன்னு சொல்லுவாங்களா, இது எப்படி ஆச்சரியமா இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த மேகத்துக்கு பின்னாலேயே ஓடி வர்றார். வந்தா ஒரு தோட்டத்தில் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, செழிப்பா இருக்குது. அந்த தோட்டம் ஜில்லு ஜில்லுன்னு அழகா இருக்கு. மற்றதெல்லாம் அப்படி இப்படியுமா காஞ்சி போய்க்குது. அந்த தோட்டத்துக்கு மட்டும் மழை பெய்யுது. அப்போ அந்த தோட்டத்துக்காரரை போய் சந்திச்சு, உங்கள் பேர் இதுவா அப்படின்னு கேட்குறேன். ஆமாம், எப்படி உங்களுக்கு தெரியும்? எப்படி தெரியுமா, இப்படிலாம் நடந்தது, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அப்போ அவங்க சொன்னாங்க, என் தோட்டத்தில் உள்ள வருமானத்தை 3 பங்கு வைப்பேன். ஒன்று என்னுடைய குடும்பத்துக்காக நான் செலவழிப்பேன், இரண்டாவது என்னுடைய தோட்டத்தை பராமரிக்கணுமா இல்லையா, திருப்பி மரம் நட்டுறது, கொள்வது, தண்ணி ஊற்றுறதுக்கு செலவு வருமா இல்லையா, உரம் போடுறது, அதுக்காக வேண்டி செலவழிப்பேன். இன்னொன்றை நான் சேமித்து வைக்க மாட்டேன், அத்தனையும் ஏழைகளுக்காக, மிஸ்கீன்களுக்காக, எத்தீம்களுக்காக செலவழித்து விடுவேன். என்ன அழகாக இருக்குன்னு பாருங்க. இது யார் சொல்றா? கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எனவே அருமையான பெருமக்களே, அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய நியாமத்துக்களை அவன் விரும்பிய பிரகாரம், அவனுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பிய பிரகாரம் நாம் செலவழிக்க வேண்டும் என்பதை இதன் வழியாக கூறிக்கொண்டு, எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு தரக்கூடிய ரிஸ்கை ஹலாலான ரிஸ்காக தந்து, அவன் விரும்பிய, அவனுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பிய வழியிலே செலவழிப்பதற்கான பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் நம் சந்ததிகளுக்கும் தந்தருள் பாலிப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.